மனுஷனா எல்லாத்துக்கும் கோவம் வரும். ஸோ அப்போ அந்த கோவம் வந்துச்சு அப்படின்னா வந்து சண்டை வரதான் செய்யும். ஸோ லைஃப்பில் எந்தமாரி சுச்சுவேஷனில் நம்ம சண்டை போடணும், எதில் போடக்கூடாது அப்படின்றத பற்றி பார்ப்போமா? வெல்கம் டு ஆஸ்ட்ரோகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த நெஞ்சுக்குள்ளே குடியிருக்கும் அந்த மாதிரி நம்ம கூட எப்போவுமே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமி. இது ஒரு புது இனிஷியேட்டிவ் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறத போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சூப்பர்பாக வந்து சில விஷயம்லாம் பண்ணிருக்கிறாங்க. சில பேர் நல்ல நம்ம யங் ஏஜ் பசங்க தான், டெக்னாலஜி இன்ஜினியரிங் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற பசங்க தான். ஸோ அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சூப்பர்பாக வந்து கோர்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமி செக் பண்ணி பாருங்கள். என்னோட ஃபஸ்ட் கோர்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு கைஸ். ஆக்சுவலி நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 60 வீடியோ டோட்டலாக பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீக் உள்ளார இன்னும் ஒரு 50-60 வீடியோ முடிச்சேன்னா அந்த ஃபண்டமெண்டல் 3 days மேக்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ இட் இஸ் ஃபார் யூ. ஸோ நம்ம கோவம்ன்றது வந்து மனுஷனோட இயல்பு. ஸோ கோவம் இல்லாமல் நம்ம புத்தர் மாதிரிலாம் எல்லாரும் இருக்க முடியாது. மனுஷனா எல்லா எமோஷன்ஸ்லையும் அந்த ஒரு எமோஷன் இருக்குது, அந்த எமோஷன் வரதான் செய்யும். ஸோ எனக்கும் கோவம் வரும், எல்லாத்துக்கும் கோவம் வர மாதிரி. ஸோ இப்போ அந்த கோவம் வரப்போ நம்மள எங்கே போய் நிற்கும், அந்த கோவம் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெறுப்புணர்ச்சியை கூட்டிகிட்டு போகும், ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவோம், சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிடுவோம். இந்தமாரி விஷயம்லாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ். நம்ம முதல்ல கோவத்தை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுப்போம் கைஸ். அது கோவத்தோட ஆக்சுவலாக வந்து நம்ம நிறைய பேர் வந்து கோவன்றது வெறுமனையாக 100% கெடுதலான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் கோவத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து 4-5 பேர் துரத்திட்டே வராங்க, உங்களுக்கு வந்து வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் போகிறப்ப நம்ம அந்த படத்தை கூட நிறைய சீன்ஸ் இந்தமாரி வந்திருக்கும். திடீர்னு வந்து உங்களை அந்த இடத்துல காப்பாற்றுறதுக்கு, உங்களுக்கு தைரியம் கொடுக்குறதுக்கு எது உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவம் தான் வரும். பயத்தோட ஃபைனல் அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கோவமாக தான் மாறும். இந்த சின்ன மிருகங்கத்தெல்லாம் கூட நீங்கள் வந்து கார்னர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்க வந்து தப்பிக்கவே முடியாத சுச்சுவேஷனில் நம்ம சாவு தான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், இந்த பயம் முடிஞ்சதுக்கப்புறம் வரது வந்து கோவம். ஸோ அதனால் கோவம் எல்லாமே 100% வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதை வந்து நம்ம தப்பாக யூஸ் பண்ணால் அது கண்டிப்பாக தப்பாக தான் போய் முடியும். அண்ட் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள்ட்ட இருக்கிற எமோஷனில் ஏற்கனவே நான் பல வீடியோ சொல்லியிருப்பேன், 2 எமோஷனுக்கு தான் வந்து நம்மளை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எவ்வளோ முயற்சி என்ன பண்ணி ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சாலும் சரி, அதை தடுக்கிறதுக்கான பவர் வந்து அந்த கோவத்துக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆனால் அந்த தடுக்கிறதுக்கான பவரை வந்து உங்களோட கெட்ட ஹேபிட்ஸை தடுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றதும் சொல்கிறேன். ஸோ அதாவது என்னென்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஏதோ ரொம்ப பெரிய சோகத்தில் இருக்கீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு விட்டுட்டு போயிடுச்சோ, ஏதோ ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு சினாரியோ. ஸோ இந்த சினாரியோவில் வந்து இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகணும். பட் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், சரி எனக்கு யாருக்குமே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இப்போ எதுக்கு நான் ஆஃபீஸ் போய்ட்டு எனக்கு வந்து போக இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு லீவ் போட்டு உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எனக்கு இப்போதைக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்தா நான் சோகமாக இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகம் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கிற மற்ற பிரச்சனையை மறக்கடிக்கும். அண்ட் மற்ற பிரச்சனையை உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டெல்லாம் மாற்றிடும். இதே மாதிரி தான் கோவமும். நீங்கள் கோவமாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய்ட்டு இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன், நான் கோவமாக இருக்கேன் செய்ய முடியாது அப்படின்றவாங்க. ஸோ அதாவது நம்ம அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு மேனேஜர்கிட்ட அப்படி பேசியிருக்கவே மாட்டாங்க, அந்தமாரி யார்கிட்ட பெரியவங்கள்ட்ட அப்படி பேசியிருக்கவே மாட்டாங்க, ஆனால் அந்த சமயத்தில் அப்படி பேசியிருப்பாங்க. அதேமாரி இன்னொரு சினாரியோ நான் சொல்கிறேன். நீங்கள் சின்ன வயசு இந்த டீனேஜ் டைம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 கட்டா வயசுன்னுவாங்க. அதை நம்மளை பெரிய ஆளாகவும் எடுத்துக்க மாட்டாங்க, சின்ன பிள்ளையாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்னென்னா, நம்ம சொல்கிறதுக்கு ஒரு மரியாதையே இருக்காது, நம்ம சொல்கிறதுக்கு ஒரு மதிப்பே இருக்காதுன்றப்ப என்றைக்காவது ஒரு நாள் வந்து பயங்கரமாக கோவம் வழி நம்ம ஏதோ ஒரு பெருசாக பயங்கரமாக கத்துவோம். அந்த கோவத்தோட வெளிப்பாடு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட சுற்றி இருக்கிறவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே குவைட்டாக நின்று நம்ம சொல்கிறத கேட்பாங்க அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட வந்து தனிவாக பேசுவாங்க, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமாதானப்படுத்துவாங்க. ஸோ அப்போ அந்த கோவத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன குட் ஹேபிட்ஸ் இருக்குன்னா, ஒன்று வந்து நம்ம ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த வேலையை செய்யறது தடுக்கிறதுக்கான பவர் இருக்குது. நம்ம 100% முயற்சியோட பண்ணணும்னு நினச்சா கூட இந்த 2 எமோஷன்ஸ் சோகமும் கோவமும் வந்து அதை தடுக்கிறதுக்கான பவர் இருக்குது. நல்ல விஷயம் செய்கிறப்ப தடுக்கக்கூடாது, அது ஒன்று. அண்ட் செகண்ட், அதேமாரி வந்து நம்மளுக்கு இந்த கோவம் வரப்போ we can grab attention. ஸோ ஒரு அட்டென்ஷன் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் செகண்ட், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவம் மூலியமாக வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். இனிமேல் நான் யார்கிட்டையும் இப்படி பேச மாட்டேன், யார்கிட்டையும் நம்ம உட்காந்து நான் வந்து இந்தமாரி நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் உட்காந்து நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ நாளாக மனசில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்லணும், எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தயங்கிட்டோ பயந்துக்கிட்டோ இருந்தது வந்து ஒரு கோவம் மூலியமாக நம்ம வெளிப்படுத்த முடியும். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம வந்து கோவத்து மூலியமாக யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோவத்தை பற்றி உங்களுக்கு ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவத்துக்கு கூட நிறைய குட்டி விஷயத்தெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் அதை மாற்ற முடியும். சரி, இப்போ நம்ம இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவத்தை வந்து எப்போவுமே வந்து ஒரு பிளான்டு கோவமாக நீங்கள் கோவப்பட கற்றுக்கோங்க. சீரியஸாக சொல்கிறேன், லைஃப்பில் வந்து நீங்கள் தோக்காமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன விஷயம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்காவது வந்து நம்ம யாராவது ஒருத்தங்களை பார்க்கணும், அவங்கள்ட்ட வந்து நம்ம சொல்கிற ஒரு ஐடியா பிடிச்சிருக்கணும், அவங்க நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், அதை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஒரு பெரிய ப்ராசஸ்.
ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு 100 நாள் ஆகும். ஆனால் ஒரு கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு 1 செகண்ட் போதும். அதே மாதிரி தான். இவ்வளவும் நம்ம பில்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட ஒரு கோவத்தில் வந்து தப்பாக பேசி, ஏதோ ஒரு ஆங்காரத்தில் பேசி, அதை அப்படியே உடைச்சிடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 10 வருஷம் நீங்கள் பில்ட் பண்ணதை 10 நிமிஷத்தில் உங்களால் உடைக்க முடியும் கோவத்து மூலிமா. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த கோவத்தை வந்து எப்போவுமே அன்பிளான்டாக நீங்கள் கோவப்படுறதே வச்சுக்காதீங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஸோ அந்த கோவத்தை உள்ளார வச்சுக்கோங்க. என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் உடனே வந்து ரிஃப்ளெக்டிவாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறத வந்து நீங்கள் பண்ணுனா உடனே ரெப்பன் பண்ணுங்கள். உடனே ஃபீல் பண்ணுங்கள். ஐயோ, நான் வந்து கோவத்தை வந்து உடனே வெளிப்படுத்திட்டேன், இது என்னோட வீக்னஸ்ஸு அப்படின்றத நீங்கள் உணருங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படியே கடந்து போயிடுவாங்க. சரி, நான் ஏதோ கோவத்தில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. அது பழக்கமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கோவத்தில் பொருளை விட்டு எறிகிறது அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன். அந்த பொருளை விட்டு எறிகிறது தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த கோவத்தில் அது ஒரு பழக்கம் வந்து என்றைக்கோ ஒரு நாள் யாரையோ ஒருத்தங்களை எடுத்து அடித்து நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு லைஃப்பில் எங்கே போகிற இடத்த விட்டுட்டு எங்கேயோ இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்தமாரி கோவம் வந்துடுது அப்படின்னா உடனே நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, சரி, இந்த இடத்துல வந்து எனக்கு கோவப்படுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் இந்த கோவத்தை வச்சு எனக்கு பாசிட்டிவாக நான் என்னத்தை கொண்டு வர முடியும், எந்த விஷயத்தை நான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என் ஆஃபீஸில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஸ்டாஃப் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டாலும் நான் கோவப்பட்டு முக்கால்வாசி பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து சில சமயம் வந்து நான் கோவப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த எல்லா கோவமுமே வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக்கான ஒரு கோவம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அந்த சிச்சுவேஷனோட கிராவிட்டி தெரியணும், இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இதை நம்ம இன்றைக்கி முடிக்கணும், இந்த விஷயத்தை நம்ம என்ன அழகாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எம்ஃபசஸ் பண்ணி அவங்களுக்கு அது மேலே ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்காக சம்டைம்ஸ் வந்து ஒரு சிந்தட்டிக்கான ஒரு கோவம் இருக்கும். ஸோ அந்த கோவம் வந்து நான் மீட்டிங்கில் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நான் கோவமாக பேசுகிற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே வந்து பொறுமையாக யோசித்து என்ன பேசணும், எப்படி பேசணுன்றதை யோசித்து தான் நான் பேசுவேன். அந்த ஆர்டிகுலேஷன் அப்படின்றதுல வந்து அந்த டோனில் வந்து உங்களுக்கு ஒரு கோவம் தெரியுமே தவிர, ஆனால் நான் சொல்ல வேண்டிய மெசேஜில் எல்லாத்துலேயுமே வந்து யாரையும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதோ இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு அதேமாரி வந்து நம்மளுக்கு வந்து சில நேரம் வந்து நம்மளுக்கு ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும். ஸோ அந்த கெட்ட பழக்கன்றது வந்து நம்மளுக்கு நிறைய டைம் கன்சியூம் பண்ணும், எனர்ஜி கன்சியூம் பண்ணும். அண்ட் நம்ம நிறைய சாதிக்கணும்னு நினச்சிட்டு ஒரு ஃபயரோடு இருக்க அந்த ஃபயரை அனுப்பிச்சி வச்சிரும். ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து அந்த கெட்ட பழக்கம் இருக்கிறப்ப ஒரு கோவம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஃபீல் அ டிஸ்கம்ஃபர்ட். அதாவது நம்ம சின்ன வயசில் வந்து நான் நிறைய நாய் வளர்த்துருக்கிறேன். அந்த நாயை ட்ரெயின் பண்ணுறப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நாய் கரெக்டாக செய்கிறப்ப அதுக்கு ட்ரீட் கொடுக்கணும். அது ஒரு விஷயம் தப்பாக செய்கிறப்ப வந்து அதை நீங்கள் போய் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கணும். ஸோ அதோட மைண்டுக்கு வந்து இந்தமாரி செஞ்சால் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, நம்மளுக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, நம்ம ஹாப்பியாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த விஷயத்தை அதை செய்கிறது நிறுத்திடும், பழக்கம் வராது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த விஷயம் வந்து உங்களை ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுது, லெட்ஸே வந்து வீட்டில் உட்காந்து சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க கூட உட்காந்துட்டு பொழுது நீக்கு தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்தமாரி எந்த விஷயம் இருந்தாலும் சரி, அந்த ஹேபிட்டு உங்களோட வளர்ச்சிக்கு நடுவில் வந்து நிற்குதா, அந்த நேரத்துக்கு முன்னாடி அந்த ஹேபிட்டுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளார ஒரு சிந்தட்டிக்காக ஒரு கோவத்தை உருவாக்கிக்கோங்க. அந்த கோவத்தை உருவாக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் கோவமாக இருக்கலாம், இப்போ எதுக்கு நான் செய்யணும், இப்போ எனக்கு செய்ய பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக அதை கடந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆஃபீஸில், இந்த ஸ்கூலில், காலேஜில் இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் கோவப்படுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு தெரிய வைக்கவே தேவையில்ல கைஸ். ஏன்னு வச்சுக்கோங்களேன், பீப்புள் யூஸ் தட் அஸ் அ கீ டு ஓப்பன் யூ. உங்களை பற்றி நீங்களே வந்து நிறைய விஷயம் லூஸ் டாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, சோடியம் பென்டடால்னு நினைக்கிறேன், இந்த ட்ரூத் சீரம் அந்தமாரி எதாவது ஒன்று கொடுத்து உங்களை சொல்ல வைக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களை ரொம்ப கோவப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை எமோஷனலாக நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்க சுச்சுவேஷன் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் நீங்கள் நிறைய லூஸ் டாக் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் வந்து எந்தமாரி விஷயத்துக்கு எப்படி பேசுனா கோவப்படுவீங்க அப்படின்றத வந்து நீங்கள் யார் முன்னாடி ஒரு டெமோ காமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆஃபீஸ் பார்ட்டி ஏதோ ஒரு இடத்துல வந்து யாரோ ஒருத்தங்க ஒரு சின்ன ப்ளே மாரி பண்ணி அந்தமாரி உங்களுக்கு ட்ரிகர் பண்ணி உங்கள் மூலியமாக என்டர்டைன்மெண்ட் வாங்குறதோ, இல்லை உங்கள் மூலியமாக உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதோ இந்தமாரி ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து உங்களை கோவப்படுத்துறதுக்கான கீ வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. ஸோ எங்கிட்ட வந்து சேனலில் வந்து நிறைய பேர் வந்து சில பேர் திட்டுவாங்க, நம்ம ஏதோ இந்த மதத்தை பற்றி பேசுகிறோம், அதை பேசுகிறோம் சொல்லி திட்டுவாங்க. எந்த விஷயத்துக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் கோவப்பட்டு ரியாக்டே பண்ண மாட்டேன். ஸோ அவங்க பேசுகிறதுக்கு வந்து அதுக்கு என்ன சொல்லணுமோ, டெக்னிக்கலாக என்ன ஆன்சர் பண்ணுமோ அதை மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ அந்தமாரி வந்து உங்களோட இந்த எஸ்பெஷலி இந்த வேலை, படிக்கிற இடம், இந்தமாரி விஷயம், இந்த சர்க்கிள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கோவப்படுவீங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை பற்றியான ஒரு மென்டல் இமேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்களும் ஒரு ஆஃபீஸில் ஒரு டெவலப்பர், இன்னும் ஒரு 4 பேரும் டெவலப்பர் அப்படின்னு இருக்கிறப்ப உங்களை பற்றியான இவங்க 4 பேரில் நீங்கள் மட்டும்தான் கோவப்பட்டு அவங்க பார்த்துருக்குறாங்க அப்படின்னா யூ வில் பி த லீஸ்ட் ப்ரிஃபர்ட். ஏன் அப்படின்னா அந்த கோவன்றது வந்து சம்டைம்ஸ் வந்து பீப்புள் வில் பி ஃபியர், உங்களை பார்த்து ஒரு பயம் கூட உங்களுக்கு வரும் உங்களை பார்த்து. ஸோ அதனால் அதை வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கோவத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது பார்த்தீங்களா,
அது வந்து இட்ஸ் டிஃபைன்ஸ் ஹூ உங்களோட 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 வீட்டில் எப்படி உங்களை வளர்த்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து பீப்புள் அஸ்யூம் உங்களை பற்றி ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கோவத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கலீஜாக கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே நான் சொல்லுவேன், என்னோட ஒரு வீடியோ செப்பரேட்டாகவே நான் பண்ணியிருக்கேன், கெட்ட வார்த்தை எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்தமாரி கோவத்தில் நீங்கள் வந்து ஒரு வேளை கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பீப்புள் ஹேவ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆன் யூ. ஸோ உங்களுக்கு வந்து உங்களை வந்து அவ்வளோ புட்சாலியாக அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ எனக்குமே சரி, நான் வந்து சம்டைம்ஸ் வந்து பெரிய பெரிய சிஇஓஸ் கூட சில பேர்லாம் ஒர்க் பண்ணுறப்ப, சில பேர்லாம் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறப்ப வந்து எனக்கு அவங்க மேலே ரொம்ப கம்மியான ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நான் ஏற்கனவே இந்த விஷயத்தையும் நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு காமெடியன்ஸ் வந்து பெஸ்ட்டான காமெடியன்ஸ் நீங்கள் யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, கெட்ட வார்த்தை பேசி உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்களை கையெழுத்து வாங்கணும், உங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த கெவின் ஹார்ட் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஜோக் சொன்னால் தான் உங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுல வந்து அவங்க உழைப்பாங்க, அந்த உழைப்பு. ஸோ அதை உழைக்காத சோம்பேறிங்க, கிரியேட்டிவாக யோசிக்க தெரியாதவங்க, கொஞ்சம் புட்சாலித்தனம் கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறுக்கு வழியில் வந்து அப்படியே பேசிட்டே இருக்கவே திடீர்னு ஒரு கெட்ட வார்த்தை சொன்னால் டக்குன்னு எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் இந்த பஸ் வேர்ட்ஸ். ஸோ அந்த கெட்ட வார்த்தை சொல்கிற அந்த பவர் வேர்ட்ஸ் மாதிரி இது. ஸோ அது சொன்னால் நம்ம அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த அட்டென்ஷன் கிடைச்சதுன்னா அது கூட சேர்ந்து எதையோ ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்கிறது, கத்தி பேசுறது, யாராவது ஒருத்தங்களை அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த காமெடியை கொண்டு வருது. ஸோ அதனால வந்து நீங்கள் கோவத்தில் வந்து எப்பவுமே இந்த பேட் வேர்ட்ஸ் யூஸே பண்ணாதீங்க. கெட்ட வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணுற பழக்கத்தில் கூட வச்சுக்காதீங்க. சும்மா விளையாட்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறேன், நான் சும்மா இதில் தானே பேசுகிறேன், அதில் தானே பேசுகிறேன், இந்த வேலையே வச்சுக்காதீங்க. பீப்புள் திங்க் யூ ஆர் வெரி லெஸ் இன்டெலிஜென்ட். அது வந்து நான் சொல்கிறது வந்து இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி நினைக்கிறது இல்லை, எங்கள் அப்பா அம்மா நினைக்கிறது இல்லை. இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா கொடுத்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ நீங்கள் உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. உங்களை கொடுக்குற சர்க்கிளில் வந்து பீப்புள் வில் நோ தட் உங்களை இந்தமாரி ஒரு சில விஷயத்தில் வந்து பீப்புள் ஜட்ஜ் யூ. ஸோ அதனால் வந்து கெட்ட வார்த்தை பேசாதீங்க, இந்த பொருளை விட்டு எறிகிறது, இந்தமாரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. அண்ட் கோவம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் அ ப்ராசஸ். நான் கோவத்தில் இதான் பண்ணுவேன் அப்படின்றத நீங்கள் ஒரு தெளிவாக உங்களை பற்றி நீங்கள் வந்து சரி கோவம் வந்துச்சு அப்படின்னா வந்து நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் கொஞ்ச நேரம் யோசிப்பேன், கொஞ்ச நேரம் பேசாமல் இருப்பேன், அந்தமாரி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுங்களேன், தண்ணி குடிப்பேன், அந்தமாரி ஏதோ ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. அந்த பழக்கத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நான் கோவப்படுறப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முதல்ல வந்து சில நேரம் வந்து ரொம்ப அதிகமாக கோவமாக இருக்குது அப்படின்னா போய் கண்ணாடில் போய் என்ன பார்ப்பேன். எனக்கு உடனே சிரிப்பு வந்துடும். ஏன்னா என் முகத்தை வந்து நான் எப்படி சொல்கிறது, நான் கோவப்படுற மாதிரி ஈவன் ஆக்சுவலி என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போன டைமில் எனக்கு அப்படியே அழுகழுகாக வரும், எனக்கு அப்படியே அவ்வளோ சோகமாக இருக்கும். எனக்கு அப்புறம் யோசிப்பேன், சரி ஏன் நம்ம இப்படியே சோகமாக இருக்கிறோம், ஏன் இப்போ பார்த்தா அழுதுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை போய் கண்ணாடில் பார்த்தேன், எனக்கு அழுகுற மூஞ்சி பார்த்தேன், எனக்கே சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு எப்போல்லாம் சோகமாக இருக்கோ டக்குன்னு போய் கண்ணாடில் பார்ப்பேன், எனக்கு உடனே சிரிப்பாக வந்துடும். ஏன்னா அது நீங்கள் இப்போ யோசிச்சா எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது, நான் கண்ணாடி முன்னாடி உட்காந்து அழுகுற என் மூஞ்சி பார்க்குறதுக்கு. ஸோ அந்தமாரி வந்து உங்களுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்தமாரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அதை வந்து எப்படி வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஃபைனலி கைஸ், கோவன்றது வந்து நான் சொன்ன மாதிரி இதுக்குள்ளார குட்டி குட்டியாக நல்ல சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாசிட்டிவாகவும் நீங்கள் உங்களை கொண்டு போகலாம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து என்னோட டார்கெட் நான் அச்சீவ் பண்ணல, என் கம்பெனி க்ரோ ஆகலை, இல்லை என்னோட அக்கௌண்டன்ட் வந்து என்ன ஆகும் கம்பெனியில் ஒரு கம்பெனியில் ரெவென்யூ கம்மியாக இருக்குது, இதில் என்ன லாஸில் இருக்குது, அதில் இருக்குது இப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து இதை நான் வந்து ஒரு கோவமாக யூஸ் பண்ணிப்பேன். சரி நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம எப்படியா சாதிச்சு காட்டணும் இப்படி சொல்லிட்டு என் பார்ட்னர்ஸ் கிட்ட பேசுகிறப்ப கூட வந்து இந்த விஷயத்தில் நான் கோவமாக பேசுவேன். கைஸ் எனக்கு தெரியாது கைஸ், நம்ம இந்த விஷயத்தில் சாதிச்சே ஆகணும், நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும், இதில் பிளான் பியே கிடையாது, இதில் தோக்கிறதுலாம் கிடையாது, கடைசி வரைக்கும் நான் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவத்தை வந்து நான் ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷனாக தான் யூஸ் பண்ண தவிர டிஸ்ட்ரக்டிவாக வந்து என்ன சொல்லிட்டாங்களே இனிமேல் அவன்கிட்ட வந்து நான் பேச மாட்டேன், அவன்லாம் ஒரு ஆளா இவனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் எனக்கு பிரயோஜனமே கிடையாது. என்னை திட்டுறவன் கூட வந்து அவனை நான் உட்காந்து கர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், திட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு ஒத்த பைசா பிரயோஜனம் கிடையாது. பட் அவன் என்னை எதுக்கு திட்டுறான், அவன் திட்டுற லெவலில் நான் ஏன் இருக்கிறேன், நான் அதுவே வந்து ஒரு 10,000 கோடி 60,000 கோடி வச்சிருந்தேன்னா அவன் என்னை நேரில் பார்த்துருக்க முடியுமா, என்னை நேரில் பார்த்து திட்டிருக்க முடியுமா, அந்த லெவலில் இல்லாத என்னோட பிரச்சனை, ஒழுங்காக அந்த லெவலுக்கு போகிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தான் என் மேலே நான் கோவப்படுவேன். ஸோ அதனால் கோவத்தை உங்களோட ஆதாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் எமோஷன் கைஸ். ஸோ அது வந்து உங்கள் உயிரை காப்பாற்றும். அண்ட் அது இட்ஸ் வெரி பவர்ஃபுல். உங்கள்கிட்ட இருக்கிறதுலே வந்து ஒரு சாதாரண மனுஷனை ஹல்காக்கிற ஒரு பவர் வந்து கோவத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் think about it. We'll see you again. Thanks.